போர் பதற்றம் காரணமாக ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானிடம் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமானது ஏற்பட்டிருக்கும் நிலையில் தற்போது விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அனைத்து விமான சேவைகளையும் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கத்தார் வான்பரப்பு மூடப்பட்டதை தொடர்ந்து கத்தார் ஏர்வேஸ் தனது அனைத்து விமான சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், ஈரான், பஹ்ரைன் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தற்போது போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. தோஹாவிற்கு வரும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் அனைத்து கத்தார் ஏர்வேஸ் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. போர் பதற்றம் காரணமாக ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக அந்த நிறுவனங்கள் அறிவித்திருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அனைத்து விமான சேவைகளையும் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல கத்தார் ஏர்வேஸ் வான்பரப்பு மூடப்பட்டதை தொடர்ந்து கத்தார் ஏர்வேஸ் தனது அனைத்து விமான சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும், தோஹாவிற்கு வரும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் அனைத்து கத்தார் ஏர்வேஸ் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று அந்த நிறுவனம் அறிவித்திருக்கிறது. யுஏஇயில் உள்ள இந்தியர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும், எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்திருக்கிறது. அதற்காக அவசர உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கட்டணமில்லா சேவையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 9754300571 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கத்தாரில் உள்ள இந்தியர்களுக்கு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கத்தாரில் உள்ள அனைத்து இந்தியர்களும் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி இந்திய தூதரகம் அறிவித்திருக்கிறது. ராணுவ தளங்கள் உள்ள பகுதியில் இருந்து தூரமான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வளைகுடா நாடுகளில் பெரும் பதற்றம் நிலை வரக்கூடிய சூழ்நிலையில் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருப்பதாக இந்தியா கவலை தெரிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அனைத்து தரப்பினரும் பொறுமையை கடைபிடித்து மக்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியர்களை மீட்க மத்திய அரசு தீவிர திட்டத்தை தீட்டி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதே போல இந்தியன் எம்பசி சார்பாக இணையதளத்தில் இந்தியர்கள் தங்களுடைய விவரங்களை பதிவு செய்யுமாறு அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போர் பதட்டம் காரணமாக பல்வேறு நாடுகளில் இந்த உச்சபட்ச பாதுகாப்பு நிலை என்பது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த தாக்குதல் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே உலக நாடுகள் எல்லாம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றன. 3ஆம் உலகப் போருக்கான அந்த திட்டமிடலாக இது இருக்க போகிறது என்று அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையேயான இந்த போர் பதட்டம் என்பது நட்பு நாடுகளுக்கு இடையே கூட ஒரு பதட்டத்தையும் ஒரு சிக்கலான சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டியதாக. ராஜேஷ், போர் பதட்டம் நீடித்து வரும் நிலையில மக்கள் தங்கள் உறவினர்களை தொடர்பு கொள்ள இணையதள சேவையெல்லாம் தடையின்றி கிடைக்கப்பெற இருக்கிறதா? ஏற்கனவே இந்த போர் பதட்டம் காரணமாக இணைய சேவைகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகத்தான் தகவல் வெளியாகியிருந்தது. குறிப்பாக பல்வேறு விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த சேவைகள் பொதுமக்களுக்கு தேவையான அந்த பொது சேவைகள் என்பது நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரானை பொறுத்த வரைக்குமே வான்வெளி தளங்கள் அனைத்தும் மூடப்படுவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மக்கள் அனைவருமே பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. துபாயினுடைய முக்கிய விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதால் பயணிகள் மிகவும் அவஸ்தைக்குள்ளாக இருக்கிறார்கள். உலகின் மிக முக்கியமான விமான நிலையங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய துபாய் விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது. துபாய் விமான நிலையம் மூடப்பட்டதால் லட்சக்கணக்கான பயணிகள் பாதிக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு பதிலடியாக துபாயில் உள்ள அமெரிக்கா சொத்துக்களை ஈரான் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதும் இதற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதனால் அங்கு இருக்கக்கூடிய அந்த பொது சேவைகள் என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தொடர் பதட்டம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள் மீதான இந்த தாக்குதல் என்பது கத்தார் அமீரகம், அதே போல பஹ்ரைன், சவுதி அரேபியா உள்ளிட்ட
பல நாடுகளில் இந்த குண்டு சத்தம் என்பது மக்களை மிகப்பெரிய அளவில் அச்சமடைய வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம், அபுதாபி, துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் குடியிருப்பு கட்டிடங்கள் மீதும் ஈரான் தாக்குவதாக பஹ்ரைன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. குவைத் சர்வதேச விமான நிலைய பகுதிகள் அருகே தாக்குதல் நடத்தி வருவதால் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே இந்தியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் இந்த பெரும் பதட்டம் என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் அங்கிருந்து பத்திரமாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொது சேவைகள் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்பு எண்கள் அமெரிக்க தூதரகமாக இருக்கட்டும், இஸ்ரேல் தூதரகமாக இருக்கட்டும் அல்லது இந்திய தூதரகம் யாரெல்லாம் எங்கு பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கான அந்த தூதரகங்கள் இலவச எண்களை அறிவித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.